KKR vs RCB பிராண்டிங், மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸில் இந்த ரெண்டு டீமில் எது டாப்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். KKRல ஷாருக்கான்ற ஒரு ஆளுக்காகவே குளோபல் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆடியன்ஸ் வந்துடுறாங்க. சோஷியல் மீடியாவில் பாலிவுட் ஸ்டைலில் ப்ரோமோஸு, கண்டென்ட் எல்லாமே போடுவாங்க. KKR அவங்க மார்க்கெட்டிங்கும் பிராண்டிங்கும் ஏகப்பட்ட செலவு பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக அவங்க ப்ராஃபிட்டும் மேக் பண்ணுறாங்க. IPLலேயே அதிகமான ஜெர்சிஸ் விற்கிறது KKRோடது தான். கொல்கட்டா லோக்கல் ஆடியன்ஸுக்கு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டும் குளோபல் ரீச்க்கான ஸ்டெப்ஸில் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. RCB எப்போவுமே ஒரு பவர் ஹவுஸ் கேண்டிடேட்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. விராட் கோலி, ஃபாஃப் டூ பிளசிஸ், ABD வில்லியர்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மோஸ்ட் ஸ்டார் கேண்டிடேட்ஸாக தான் அவங்க டீமில் செலக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் லாயல் அண்ட் எமோஷனல் ஃபேன் பேஸ் RCBட்ட தான் இருக்குது. ஒரு சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா மூலியமாக, மீம்ஸ் மூலியமாக ஏகப்பட்ட ஹைப்பு ஒவ்வொரு வருஷமும் அவங்க டீமுக்காக கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க பிளாக் டைப்பில் யூடியூப்பில் கண்டென்ட் போடுவாங்க. IPLலேயே அதிகமான சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட்டோட இருக்க டீம் வந்து RCB தான். நீங்கள் என்ன டைப் ஆஃப் மார்க்கெட்டிங்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கொல்கட்டா ஸ்டைலா, RCB ஸ்டைலா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.